பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல நாளைய எபிசோட்ல வீக்லி டாஸ்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. வீக்லி டாஸ்க் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தலகாணி தைக்கிற டாஸ்க் தாங்க. தலகாணி தைக்கிறதுக்காக மெட்டீரியல் ரோப்ல வரும்ல மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு தான் பயங்கரமான சண்டை வரும். எல்லா சீசன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சண்டைகள் தான் வந்திருக்கு. ஆனா இந்த சீசன்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நாளைய எபிசோட்லயும் சண்டை நடந்திருக்கு. ஸோ இந்த சண்டையில ராணவுக்கு பயங்கரமான அடிபட்டு டாக்டர் வரைக்கும் போய் டாக்டர் 3 வாரம் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ரெஸ்ட் எடுத்தாகணும் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல அந்த டாஸ்க்கையே பிக் பாஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ அதுக்கு அடுத்த நாள் தொடங்குமா இல்ல செப்பரேட்டா மாத்திருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ ராணுவுக்கு அடிபடுறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ இடிச்சு தள்ளி விட்டாரு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அத லைவ்ல பார்த்தா தான் தெரியும் ஜெஃப்ரி என்ன பண்ணியிருக்கிறாரு ராணவ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டாஸ்க்ல நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. சில ரூமர்ஸ்லாம் பரப்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. ராணவ் பிக் பாஸ் வீட்ட விட்டே வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ராணவ் பிக் பாஸ் வீட்ட விட்டு இதுவரைக்கும் வரவே இல்ல. அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. தீபக் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ரஞ்சித்துக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. சோ இது எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா ராணவுக்கு வந்து ஜெஃப்ரியால அடி விழுந்திருக்கிறது மட்டும் 100% உண்மை. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னு.